ஒரு பில்டிங்க்கு மிகப்பெரிய குடைச்சலே இந்த பிளம்பிங் தான். அதுக்கு நிகரான விஷயம் தான் இந்த எலக்ட்ரிக்கலும். இந்த எலக்ட்ரிக்கல் ஒர்க்குக்கு வயர்ஸ் எப்படி செலக்ட் பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. தப்பான வயரை செலக்ட் பண்றதுனால ஷார்ட் சர்க்யூட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, ஃபயர் ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, மின்சாரம் தாக்கி மரணிக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. ஸோ எலக்ட்ரிக்கல் வயர் செலெக்ஷனுங்கிறது ஒரு லைஃப் ஆர் டெத் டெசிஷன். வயர் செலெக்ஷன் பண்ணும்போது நம்ம ரெண்டு விஷயத்துல மனசுல வச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் விஷயம் வயரோட தடிமன். இதுதான் கரண்ட்டை கடத்தக்கூடிய திறனை நிர்ணயம் பண்ணுது. இதை தான் நம்ம 1 ஸ்கொயர் mm 1.5 ஸ்கொயர் mm 2.5 ஸ்கொயர் mm 4 ஸ்கொயர் mmனு சொல்லி சொல்றோம். அடுத்தது இதை எங்க நீங்க உபயோகப்படுத்த போறீங்க, லைட்டா, ஃபேனா, ஏசியா, மோட்டரா அப்படிங்கிறத வச்சு இது மாறும். ஏன்னா இது ஒன்றுக்கும் வேற வேற கரண்ட் தேவை இருக்கு. சிம்பிளா சொல்லணும்னா தடிமனான வயர் நிறைய கரண்ட்டை கேரி பண்ண முடியும், சன்னமான வயர் கரண்ட் கம்மியாக தான் கேரி பண்ணும். நீங்க சன்னமான வயரை நிறைய கரண்ட் இழுக்கக்கூடிய மோட்டருக்கோ இல்லை ஏசிக்கோ போட்டீங்க அப்படின்னா அந்த சன்னமான வயரால கடத்த முடியாத கரண்ட் அந்த ஏசி டிமாண்ட் பண்ணி இழுக்கும் போது அந்த வயர் மெல்ட் ஆகிடும். இதனால தான் நம்ம கரெக்டான ஸ்கொயர் mm வயரை கரெக்டான தேவைக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம். அண்டர் சைஸ் வயர்னால தான் இந்தியாவில் ஃபயர் ஆக்சிடென்ட்ஸ் நிறைய ஆகவே செய்யுது. சரி, இப்போ எந்தெந்த டைப் ஆஃப் எக்யூப்மெண்ட்ஸ்க்கு என்னென்ன ஸ்கொயர் mm வயர் யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். லைட்டு, ஃபேனு இதுக்கெல்லாம் 1.5 ஸ்கொயர் mm போதுமானது. பவர் பிளக்ஸ் அண்ட் சாக்கெட்ஸ்க்கு 2.5 ஸ்கொயர் mm யூஸ் பண்ணணும். இதில் நீங்கள் மைக்ரோவேவ், வாஷிங் மிஷின், ரெஃப்ரிஜிரேட்டர், கம்ப்யூட்டர், டிவின்னு எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். 1 டன்லேருந்து 1.5 டன் ஏசி வரைக்கும் 2.5 ஸ்கொயர் mmலேருந்து 4 ஸ்கொயர் mm வரைக்கும் யூஸ் பண்ணால் போதுமானது. இதே நீங்கள் 2 டன்லேருந்து 2.5 டன் ஏசி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 4 ஸ்கொயர் mmலேருந்து 6 ஸ்கொயர் mm யூஸ் பண்ணுறது சேஃபாக இருக்கும். ஹாஃப் ஹெச்பி பம்புக்கு 2.5 ஸ்கொயர் mm யூஸ் பண்ணணும். 1.5 ஹெச்பி வரைக்கும் 4 ஸ்கொயர் mm யூஸ் பண்ணலாம். 2 ஹெச்பி போயிட்டீங்கன்னா 6 ஸ்கொயர் போயிருங்க, சேஃபாக இருக்கும். சப்மர்சிபிள் பம்புக்கு 4 ஸ்கொயர் mmலேருந்து 6 ஸ்கொயர் mm யூஸ் பண்ணுங்க, சேஃபாக இருக்கும். மெயின் இன்கமிங் லைனுக்கு 10 ஸ்கொயர் mmலேருந்து 25 ஸ்கொயர் mm வரைக்கும் யூஸ் பண்ணலாம். லோடு பேஸ் பண்ணி இது மாறும். சோலார், இன்வெர்ட்டர் இதுக்கெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 6 mmலேருந்து 16 ஸ்கொயர் mm வரைக்கும் யூஸ் பண்ணுறோம். இதெல்லாம் போக அடிஷ்னலாக நிறைய பேர் மிஸ் பண்ணுற விஷயம் அர்த்திங் பண்ணுறது. அர்த்திங்கிறது ஒரு வீட்டுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்கள் கான்ட்ராக்டர்ஸ் இல்லை இன்ஜினியர்கிட்ட சொல்லி கண்டிப்பாக உங்கள் வீட்டுக்கு அர்த்திங் பண்ணிடுங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் நிறைய பேர் தப்பு பண்ணுறது என்ன அப்படின்னா வயர் கலருக்குன்னு ஒரு கோடு இருக்குது, ஐஎஸ் ஸ்டாண்டர்ட் படி அதை ஃபாலோ பண்ணுங்க. சிங்கிள் ஃபேஸுக்கு ஃபேஸ் லைனுக்கு ரெட்டு, நியூட்ரலுக்கு பிளாக்கு, அர்த்துக்கு க்ரீனு. இதே 3 ஃபேஸாக இருந்ததுன்னா ஃபேஸ் 2க்கு எல்லோ, ஃபேஸ் 3க்கு ப்ளூ யூஸ் பண்ணுங்க. ஒரு சில கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டில் ஒயர் கலர் கிடைக்கிறது இல்லைன்னு ஒரே கலர் ஒயர் யூஸ் பண்ணிடுறாங்க. அப்படிலாம் பண்ணாதீங்க, மெயின்டெனன்ஸ்க்கு ரொம்ப டிஃபிகல்ட்டி ஆகிடும். உங்கள் வீட்டுக்கு எஃப்ஆர்னு சொல்கிற ஃபயர் ரிட்டார்டன்ட் இல்லைனா எஃப்ஆர்எல்எஸ்ன்னு சொல்கிற ஃபயர் ரிட்டார்டன்ட் லோ ஸ்மோக் வயர்ஸ் யூஸ் பண்ணுங்கள், அதுதான் சேஃப். என்னென்ன பிராண்ட் வயர்ஸ்லாம் யூஸ் பண்ணலான்னு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தேன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டட் டவுட்ஸ்க்கு நீங்கள் ஆர்கி ப்ரோவை காண்டாக்ட் பண்ணலாம்.